கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று நம்முடைய தகப்பன் இயேசு சொல்கிறார். நீங்கள் அநேக மனிதர்கள் உங்களை பார்த்து நீ உதவாக்கற, ஒன்றும் இல்லை, நீ தேர மாட்ட, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தரித்திரம் பிடிச்சாலு அப்படி என்று சொல்லி அநேகர் நம்முடைய வீட்டாரே நம்மளை பற்றி பேசலாம். ஆனால் நம்மளை படைத்தவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் பார்வைக்கு நீ ஒரு விசேஷமான ஆள், என் பார்வைக்கு நீ அருமையானவர், என் பார்வைக்கு நீ அற்புதமானவர், நீ விசேஷமானவர் என்று அவர் சொல்கிறார். அவர் பார்க்குற பார்வை நம்மளை விசேஷமாக பார்க்குறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார், அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை சகரியா 2:8, உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார், உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அதனால் இந்த நாட்களிலே அநேகர்களுக்கு ஒரு வித பயம் இருக்கிறது. வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒரு பயம் இருக்கிறது, குடும்பங்களில் ஒரு சில பயங்கள் இருக்கிறது, யாரும் என்ன இது செய்து விடுவார்களோ என்று பயம் இருக்கிறது. இன்றைக்கி அநேகர் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துட்டால் போதும், யாரை வச்சுட்டாங்க, யாரை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு உபத்திரம் வருதுன்னா பிரமாணங்களை கற்றுக்கொள்வதுக்கு, அதுக்காண்டி யாரை வச்சுட்டான்னு சொல்லி நம்ம தேவையில்லாமல் பிசாசை சொல்லக்கூடாது, பிசாசை கூப்பிடக்கூடாது. கர்த்தர் நம்மளை வேலி அடைச்சிருக்கிறார், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார், ரத்தத்தால் விடுதலை நம்மளுக்கு. அப்படிங்கும்போது கர்த்தர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படின்னா என் அனுமதி இல்லாமல் உன்னை யாரை தொட முடியாது, உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் அனுமதி இல்லாமல் கீழே விழாது அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இயேசுவின் கண்மணியை தொட்டுட்டு இருந்துட முடியுமா? இல்லை இயேசு பக்கத்தில் தான் போக முடியுமா எதிராளி? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். என்னை தொட்டால் உன்னை தொட்ட மாதிரி, என் கண்ணை தொடுறவன் உன்னை தொடுற மாதிரி. அதனால் என் கண்ணை யாரும் தொட முடியாது. நான் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒரு கண்ணை இமை காப்பது போல் காக்கிற தெய்வம் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அதனால் அவன் என்னமோ செஞ்சிருவானோ, இவன் இன்னும் செஞ்சிருவானோ, இவன் குடும்பத்தை கெடுத்துருவானோ, வியாபாரத்தை கெடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அவர் அனுமதி இல்லாமல் யாரும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பணிவிடை ஆவிகள் அனுப்பி, பணிவிடை தூதர்கள் அனுப்பி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம், வெட்கப்படுத்தாத கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ணுவார். நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதிருங்கள். மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் ஒரு ரத்தத்தால் மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அதனால் அவர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களை உள்ளங்களை பொறிச்சு வச்சுருக்கிறாரு. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும் ஆண்டவரே உற்சாகத்தில் நிரப்புங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடிச்சு கொள்ளுங்க. யோபு குடும்பத்தை வேலையடிச்சு போல இந்த குடும்பத்தை வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.